கேரள மாநிலத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது ஷிகல்லா தொற்று. ஏற்கனவே 4 பேர் இதனால் உயிரிழந்த நிலையில் தற்பொழுது பாதிப்பு எண்ணிக்கை 135ஆக உயர்ந்திருக்கிறது என்ற ஒரு அதிர்ச்சிகர தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரசாத். வணக்கம். தற்போது ஷிகல்லாவோட பாதிப்பு அதிகரிச்சுட்டு வர்றதை கேரளாவில் பார்க்க முடியுது. சம்பந்தமா என்னென்ன நடவடிக்கைகள் அங்கே எடுக்கப்பட்டுட்டு வருது கேரள மாநிலத்தை பொறுத்த வரைக்கும்? விரிவான தகவல்கள் என்ன? வணக்கம். கேரள மாநிலம் கோழிக்கோடு, மலப்புரம், வயநாடு, திருவனந்தபுரம், கொல்லம் என பல்வேறு பகுதிகளில் சிறுவர்களுக்கும் முதியவர்களுக்கும் இந்த ஷிகல்லா பாக்டீரியா பாதிப்பு என்பது வந்துள்ளது. இது தற்போது மேலும் 3 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அதாவது கோழிக்கோடு புதிய அங்காடி பகுதியைச் சேர்ந்த 3 சிறுவர்களுக்கு அந்த ஷிகல்லா பாக்டீரியா பாதிப்பு கண்டறியப்பட்டு அவர்களுக்காக தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனால் கேரளாவில் இந்த பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. இப்போ ஏற்கனவே 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதாவது கோழிக்கோட்டில் கடந்த மார்ச் மாதம் 3 வயது சிறுமி முதலாக மரணம் அடைந்தார். அதே மாவட்டத்தில் அடுத்து 4 வயது சிறுமி உயிரிழந்தார். 3வதாக 59 வயது பெண் வயநாட்டில் இந்த மாதம் உயிரிழந்தார். தற்போது கோழிக்கோட்டில் மீண்டும் ஒரு 7 வயது சிறுவன் மரணம் அடைந்திருக்கிறார்கள். அது இப்போது 1 வயது சிறுவன் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளார். அவரது உடல்நிலையில் மோசமாக இருக்கிறது. இந்த சூழலில் கேரள அரசு தீவிர தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது. உணவகங்களில் தீவிர சோதனை, அசுத்தமான குடிநீர் மூலம் பாக்டீரியா பரவுவதை தடுப்பதற்காக சுகாதாரத்துறை தொடர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இதற்கு மேலாக தற்போது ஸ்டாப் டயரியா என்கின்ற பேரில் இந்த பாக்டீரியா போன்ற நோய்களை தடுப்பதற்காக வீடு வீடாக சோதனை செய்கின்ற ஒரு திட்டமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதில் தடுப்பு நடவடிக்கை தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டு வருகிறது. நன்றி பிரசாத், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.